பேக் டு அவர் சேனல் புக்ஃப்ளிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோமாலியால இருக்க சிறையில ஒரு சிறுவன் அவர பத்தி அவரோட ஒரு நாள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லப் போகுது. ஒரு 28 நிமிஷம். அந்த 28 நிமிஷமும் நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உட்கார வைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம். மோ ஹராவே அப்படிங்கிறவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளி மாரி காமிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு பெண் காவலர் இருக்காங்க. அந்த இதுக்கு வார்டன் மாரி இருக்காங்க. அவங்க ஒரு சிறுவன்ட்ட போய் கேட்குறாங்க. அவன் பேர் கரே. கரேட்ட கேட்குறாங்க. "உனக்கு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அவன் சொல்றான், "எனக்கு சிக்கனும், கோக்கும் வேணும்." அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படின்னு சொன்னோனே, "சரி நாங்க ரெடி பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன ஒரு மெடிக்கல் செக்கப் கூட்டிட்டு போறாங்க. மெடிக்கல் செக்கப்ல செக் பண்ணதுக்கப்புறம், "அவன் எல்லா விதத்திலயும் நல்லா இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கம் வராது. அதனால இந்தாங்கன்னு" சொல்லி அந்த டாக்டர் ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் அவங்களுக்கு குடுத்து அனுப்புறாங்க. அவன் சிறைக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம், கோர்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படி விரிவா தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உன்ன கொண்டு போய் நாங்க அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஒப்படைச்சுருவோம். அவன் எதுக்காக கைதானா? எதுக்காக சிறையில இருக்கான்? அப்படிங்கிற கதை எதுவுமே அவங்க சொல்லல. ஆனா அந்த கோர்ட்ல இருந்து வந்தவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, டெரரிசம்ல கைதான யாருக்கும் ப்ரே பண்றதுக்கு அனுமதி தரமாட்டோம். ஆனா உனக்கு ப்ரே பண்றதுக்கான அனுமதி குடுக்குறோம். நாங்க உன்ன சோல்ஜர்ஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீ ப்ரே பண்ணணும் அப்டின்னா, நீ ப்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இவரு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு, "உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா?" அவன் என்ன சொல்றான்னா, "வில் மை பேரண்ட்ஸ் கம் டூ சீ மீ?" அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா, "நாளைக்கு என்னோட பேரண்ட்ஸ் என்ன பார்ப்பாங்களா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்படி வர மாதிரி இருந்தா லஞ்சுக்கு அப்புறம் உன்ன அலோவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன் திருப்பி அவனோட ரூமுக்கு போயிடுறான். போனதுக்கப்புறம் அந்த பெண் காவலர் அவன கூட்டிட்டு விசிட்டிங் ரூமுக்கு போறாங்க. அவன் ரொம்ப நேரமா விசிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுல அவன பார்க்கறதுக்கு யாராவது வந்தாங்களா இல்லையா? அடுத்த நாள் என்ன ஆச்சு? அவன சோல்ஜர்ஸ் கிட்ட ஒப்படைச்சாங்களா இல்லையா? அந்த சோல்ஜர்ஸ்ல ஒப்படைச்சிருந்தா அவங்க என்ன மாதிரியான தண்டனை குடுத்தாங்க? இதுக்கப்புறம் நடக்க போறது என்ன? அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடா நான் படிச்ச ஒரு புத்தகம், இப்ப படிச்சுட்டு இருக்க ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கிலிடுபவரின் குறிப்புகள். இந்த புக் இன்னும் பாதி நான் படிக்கணும். இது படிச்சு முடிச்சுட்டு, நான் இதோட அறிமுகம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் நான் சொல்லிர்றேன். இது அந்த மூவிக்கு கொஞ்சம் ரிலேட்டடா இருக்க மாதிரி இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தது. இத நான் இன்னும் ஃபுல்லா படிக்கல. ஃபுல்லா படிச்சுட்டு இத பத்தின அறிமுகமும் குடுத்துறலாம். அடுத்து பாலைவனப்பூ. இது என்ன அப்டின்னா, இது சோமாலியால நடக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது சோமாலியால இருந்து ஒரு சிறு பெண்ணா அங்கருந்து ஒரு பெரியவருக்கு கட்டிக் குடுக்க போற நெலைமையில, அங்கருந்து தப்பிச்சு அவங்க எப்படி ஒரு மாடல் ஆனாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாற சொல்லக்கூடிய புத்தகம். இதுவும் ஃபியூச்சர்ல படிக்கணும். இதுவும் நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த புத்தகமும் படிச்சுட்டு, இதுக்கான அறிமுகமும் அடுத்த வீடியோல நம்ம பாத்துரலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு வருவோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஜெர்மனில நடக்கக்கூடிய பெர்னாலே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல 2023ல திரையிடப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம இந்த ஷார்ட் ஃபிலிம் கிளர்மோன்ட் ஃபெராண்ட் அப்படிங்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கான விருதையும் பெற்றிருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு என்னோட லெட்டர் பாக்ஸ் ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இது மாரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ், அப்புறம் புக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இத பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட வீடியோவ ஷேர் பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணாம விட்றாதீங்க. கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள தொடர்ந்து சேரும். இது பத்தின ஏதாவது சஜஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஆ இது மாரியான இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபிகா. பாய்.